எக்ஸ்எம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய சென்னை வானிலை மைய இயக்குநர் பாலச்சந்திரன், தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் இன்று காலை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி வலுவான காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலை கொண்டுள்ளதாக தெரிவித்தார். இது அடுத்த 24 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருப்பெறக்கூடும் என்றும், இது 27 மற்றும் 28 ஆகிய தேதிகளில் புயலாக வலுப்பெறும் என்றும் கூறினார். இதனால் மீனவர்கள் இன்றும் நாளையும் மீன்பிடிக்க தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்றும், 27, 28 ஆகிய தேதிகளில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். வங்கக்கடலில் 29ஆம் தேதி உருவாகவுள்ள அந்த புயலுக்கு ஃபனி என்று பெயரிடப்பட்டுள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் இன்று காலை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி தற்பொழுது இது வலுவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வெல்மார்க் லோ பிரஷர் ஏரியாக அந்த பகுதியில் நிலை கொண்டுள்ளது. இது தொடர்ந்து அடுத்து வரும் 24 மணி நேரத்தில், அதாவது ஏப்ரல் 26ஆம் தேதி நாளை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும். மேலும் இது 27, 28 தேதிகளில் புயலாக வலுப்பெற்று தற்போதைய நிலவரப்படி வட தமிழக கடற்கரையை ஒட்டி நகரக்கூடும். இதனால் மீனவர்கள் 25, 26 ஆகிய தேதிகளில் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்றும், 27, 28 ஆகிய தேதிகளில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்படுகிறார்கள்.